இந்த சைக்கிள் ரிக்ஷா எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம், ரொம்ப அவசியம். எனக்கு அது இல்லாமல் நான் இல்லை. அதுதான் எனக்கு தெய்வம் இப்போதைக்கு. நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா, நேரம் காத்திருந்து பாரு ராஜா, அஞ்சு அஞ்சு வாழ்ந்தது போதும். நான் ஒரு ஆள் கிடையாது, ஆள் இந்தியாவில் எம்ஜிஆர் எல்லாருக்கும் பிடிக்கும், எனக்கு மட்டும் கிடையாது, எல்லாருக்கும் பிடிக்கும். எம்ஜிஆர் எங்கள் ஊருக்கு எலெக்ஷன் வந்தார். அப்போ எலெக்ஷன் டைமில் ஊருக்கு ஓட்டு எலெக்ஷனை பிரச்சாரம் பண்ணார். அப்போ எம்ஜிஆர் சொல்லிட்டாங்க. அப்போ எல்லாரும் ஓடும்போது நானும் போய் பார்த்தேன். ஒயிட்டான ஒரு சட்டை வெளில பெப்பி போட்டிருந்தார். அதை பார்த்துட்டு கையெல்லாம் கொடுக்க முடியாது, போலீஸ் கையில் விடுறாங்களே. அப்போ சின்ன வயசு தானே, ஒரு ஆர்வம் வச்சு அப்போ நேரடியாக பார்த்தேன். அவர் வண்டியில் ஓட்டினது சரி, ஷூட்டிங் தானே, நம்ம தான் நேரடியாக ஓட்டலாம், நேரமாக சம்பாதிப்போம். அவரும் உழைக்கிறாரு, நம்மளும் உழைப்போம் அப்படின்னு ஒரு ஏன் நானே யாரும் கற்றுக் கொடுக்கல. நானே வண்டி நானே ஓட்டினேன் தான், எங்கேயும் போய் இடிக்கல. அதாவது ரிக்ஷா ஒரு வண்டி அந்த பேசஞ்சர் வாடகை ஓட்டினேன். வாடகை ஓட்டி 5 ரூபா தான் வாரம் டெய்லி 5 ரூபாய்க்கு கூலி. அதை பார்த்துட்டு பாப்பா ஒரு வண்டி சொந்த வண்டி வாங்கலாம், அதை வச்சுக்கிட்டு இந்த வண்டி வாங்கினேன். என் தெய்வம் எனக்கு இப்போதைக்கு. கடலோரம் வாங்கிய காற்று குளிராக இருந்தது நேற்று, கதப்பா காரிடுவோம். அதுக்கு இப்போ டெவலப் ஆகி போச்சு. இப்போ ரிக்ஷாவையும் எங்கேயுமே இல்லை. அதனால் ஒரு மோட்டர் வண்டி அது போட்டு மேலே பணம் போட்டு 5000 ரூபாய்க்கு மோட்டர் வண்டி வாங்கினேன். அது அங்கே டீ சந்தையில் நிற்கிது. இது எப்போவுமே கையில் இருக்கும். அப்போ டீ 50 பைசா தான், அதையும் விலை இல்லை 50 பைசா. அது அப்போ சில கம்மி, இப்போ விலை அதிகம். இப்போ நான் குழந்தைக்கு ஒரு 1000 ரூபா வாங்குவேன். ஒரு இடம் முன்ன பின்ன இருக்கும், கொஞ்சம் கூட குறைச்சிருக்கும். ஏற்று மரம் இறக்கும் மரம், தங்க வள மாதிரி தான் என் பொழப்பு. இது பேசிக் கோச், அது ரிக்ஷா, இது பேசிக் கோச் போட்டிருக்குல்ல. அந்த ரிக்ஷா மிதி வண்டின்னு சொல்லுவாங்க. இது பேசிக் கோச்சு, அது கூண்டு வண்டி. இது பசங்க சேஃப்டியாக இருக்குது, மழைக்கில் பார்த்தா தண்ணி போடும். அதில் கொஞ்சம் கஷ்டம்தான். படத்தா போய் கட்டணும், அதை கட்டணும், அப்புறம் அவுக்கணும். இதுனாக்கா 2 சைடு 3 சைடு அவுத்துட்டா போதும். நான் போயினே இருப்பேன், பசங்க வெளில ஜாலியாக இருப்பாங்க. என்ன பண்ணாங்க, பசங்க மூடி இருக்கும்போது தூக்கிட்டு ஏற்றி பார்ப்பாங்க. லுங்கியை மடித்து கட்டினா வண்டி சல்லான்னு போவோம். வெளிநாட்டில் ஆளுக்கு வருவாங்க, இங்கிலீஷ்காரெலாம் வருவாங்க. ஸ்டாப்பும்பாங்க. என்னங்க ஸ்டாப்பு, வெயிட்டிங்மா நின்றுக்குவேன். அப்படியே வச்சு ஃபோட்டோ எடுப்பாங்க. அதை நான் போய்ட்டு அது ஸ்டாப்போட ஃபோட்டோ எடுக்கிறாங்களா, அது சரி, பசங்களோட ஃபோட்டோ எடுப்பாங்க. அது அப்போ போயின்னு இருக்கும். இந்த சைக்கிள் ரிக்ஷா எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம், ரொம்ப அவசியம். எனக்கு அது இல்லாமல் நான் இல்லை. அதுதான் எனக்கு தெய்வம் இப்போதைக்கு. பிள்ளைங்க கூட கவனிக்கிறேன். இது நல்லா பார்த்துக்குவேன். ஏதோ சின்ன காயம் வந்தாலும் சரி, உடனே காப்பாற்றிடுவேன். ஏன்னா கை கொடுக்குது. நம்ம ஊசி போடலையா, அது பஞ்சர் உடனே பஞ்சர், டீப்பு போச்சா டீப்பு, பேரிங் போச்சா பேரிங்க. நான் 4 தர மாட்டேன். அந்த டைம் அதை பார்த்துக்கிட்டாக்கா அது மறுநாள் கை கொடுக்கும். புத்தன் இயேசு காந்தி பிறந்தது பூமியில் எதற்காக, தோலா ஏழைகள் நமக்காக. நம்மளுக்கு கார் வாங்கணும், பங்களா வாங்கணும், மோட்டர் சைக்கிள் போகணும், அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஒன்று மிதி வண்டியா, ஒரு மோட்டர் வண்டி இப்போதைக்கு எனக்கு போதும். இதுக்கு மேலே ஆசை ஆட்டோ போடணும் அப்படி எண்ணம் கிடையாது. போட்டாக்கா நான் கீழே விழுந்துடுவேன். இவ்வளோ தான் ஆசை. இப்படி தான் உனக்கு கடவுள்னாக்கா இதுக்கு மேலே ஏறினா புத்துன்னு விழுந்துவேன். அப்போ தூக்கி விட ஆள் கிடையாது. ஏன்னா கொஞ்சம் கொடுத்தா அதை வச்சு மெயின்டைன்ஸ் பண்ண வேண்டியது தானே. நீ ஏன் ரொம்ப அந்த வண்டிக்கு போகிற? நோ மெக்கானிக்கு. நம்மளுக்கு தெரிஞ்சது சைக்கிளுக்கு கொஞ்சம் வேலை தெரியும். அது என்ன தெரிஞ்சது நான் பார்ப்பேன். முடியாததான் கொஞ்சம் சைக்கிளை விட்டு ரெடி பண்ணிக்கிறேன். நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா.